தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் நூற்றுக்கணக்கான பேருந்து நிறுத்தங்களை மாற்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. சென்னையில் நூற்றுக்கணக்கான மாநகர பேருந்துகளுடைய நிறுத்தங்கள் இடமாற்றம் செய்வது தொடர்பான ஒரு முடிவை தற்போது தமிழக அரசு சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கிறது. சிக்னல் மற்றும் மேம்பாலங்கள் அருகே இருக்கக்கூடிய நிறுத்தங்களை 100 மீட்டர் தள்ளி அமைப்பதற்கான இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் மாநகர பேருந்துகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை, மாநகர பேருந்துகள் நெரிசலில் சிக்குவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றம் செய்வது குறித்து தற்போது ஒரு ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிக்னல்கள் மற்றும் மேம்பாலங்களினுடைய அருகே இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றுவது குறித்து மாநகர போக்குவரத்து கழகம் தற்போது ஒரு ஆய்வினை மேற்கொண்டு வருகிறது. சிக்னல் மற்றும் மேம்பாலங்கள் சாலையுடன் இணையக்கூடிய இடங்கள் அருகே இருக்கக்கூடிய நிறுத்தங்கள்ல பேருந்துகள் நின்று செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக தொடர்ந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில அது தொடர்பான ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிக்னலில் பச்சை நிறம் ஒளிரும் போது சிக்னல் அருகே இருக்கக்கூடிய நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றி இறக்குவதற்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் வரிசை கட்டி நிற்கும் போது பேருந்துகள் பின்பக்கம் நிற்கக்கூடிய வாகனங்கள் முன்னோக்கி செல்ல முடியாமல் பேருந்துகள் புறப்படுவதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது என்று பயணிகள் தங்களுடைய குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பேருந்துகள் புறப்பட தயாராகும் போது சிவப்பு நிறம் ஒளிர தொடங்குவதால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் சிக்னலில் காத்திருக்கக்கூடிய ஒரு நேரமும் அதிகரித்து வருவதால் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. எனவே இந்த சிக்னல், மேம்பாலங்கள் ஆகியவற்றுக்கு 100 மீட்டருக்கு முன்பாகவோ பின்பாகவோ மட்டுமே பேருந்து நிறுத்தங்கள் இருக்கும் வகையில மாற்றங்கள் மேற்கொள்வது தொடர்பான ஒரு ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் பல இடங்களில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பேருந்து நிறுத்தங்கள் இடம் மாற்றப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில இதனை இடமாற்றம் செய்வது தொடர்பான ஒரு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பேருந்து நிறுத்தங்களை மாநகர போக்குவரத்து கழகம் தன்னிச்சையாக இடமாற்ற முடியாது. சென்னை பெருநகர மாநகராட்சியிடம் உரிய பரிந்துரை வழங்கி மாநகராட்சி மூலமே இந்த பேருந்து நிறுத்தங்களை எல்லாம் இடமாற்ற முடியும். அந்த அடிப்படையில் பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றுவது குறித்து முதல் கட்டமாக பாரிமுனையிலிருந்து முகப்பேர் செல்லக்கூடிய பேருந்து வழித்தடம் 7M என்ற அந்த பேருந்து, அதே போன்று வடபழனி, தரமணி வழியாக செல்லக்கூடிய 5T ஆகிய இந்த பேருந்து வழித்தடங்களில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் சென்னையினுடைய அனைத்து வழித்தடங்களிலும் ஆய்வு செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றம் செய்வது தொடர்பான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.